ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் பவுன் ஸ்டே. தம்பியோட ஸ்டைலில் சூப்பரான அட்டகாசமான பிரிஞ்சு பார்த்தீங்க. இப்போ அண்ணனோட ஸ்டைலில் கத்திரிக்காய் பச்சடி பார்க்க போகிறீங்க. அண்ணன்கிட்ட நான் கேட்டேன், தம்பி பிரிஞ்சு பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணா சொன்னாங்க, நான் பிரிஞ்சுக்கு கத்திரிக்காய் பச்சடி தான் பண்ண போகிறேன். ஏன் கத்திரிக்காய் பச்சடி நான் கேட்டேன். அதுக்கு அண்ணா சொன்னாங்க, பிரியாணிக்கு எப்படி ரைத்தாவோ அந்த மாதிரி பிரிஞ்சிக்கு கத்திரிக்காய் பச்சடி தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கத்திரிக்காய் நான் தாங்க கட் பண்ணி கொடுக்குறேன் அண்ணனுக்கு. இப்போது புளி தண்ணி ஊற வச்சுருக்கலாம். அண்ணனும் தம்பிக்கிட்ட நான் தட்டை கொடுத்து வேர்க்கடலை தோல் எடுத்து கொடுத்தா அவங்க ரெண்டு பேருமே ஒரு வேர்க்கடலை எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா என்ன வேலை பண்ண ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரி, இப்போ நம்ம வேர்க்கடலை வெள்ளை எள்ளும் ஊற வச்சுக்கலாங்க. வெள்ளை எள்ளு தாங்க இதுக்கு எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை கூட தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நான் 3/4 கிலோ கத்திரிக்காய் தான் நாங்கள் அதுக்கு எடுத்துருக்கோம். வாங்க இப்போ ரெடி பண்ணலாம். அண்ணா தாங்க செய்ய போகிறாங்க. இப்போது தவா வச்சாச்சு. செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கினார் அண்ணா. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கினாங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துங்க. இப்போது கத்திரிக்காய் சேர்த்த பிறகு நம்ம கல்லுப்பு சேர்க்கணும். அண்ணா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கின பிறகு அப்புறமா தான் கத்திரிக்காய்க்கு உப்பு கல்லுப்பு சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து கத்திரிக்காய் கம்பு வேக விடுவோம். ஆனால் இந்த கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப ஈஸியாக மெத்தடாக தாங்க இருக்குது. நல்லா ஈஸியாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வேர்க்கடலை ஊறியாச்சுங்க. அது நைஸாக புளி தண்ணியும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது குழம்பு மிளகாத்தூள் நினச்சிடாதுங்க, தனியாத்தூளும் சில்லி பவுடர் தான். குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போது அம்மாவை இதை போட்டு அரைச்சதுனால அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை சேர்த்துட்டு ட்ரை வந்த பிறகு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது வேர்க்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பேஸ்ட்டு நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க. கத்திரிக்காவே காணாமல் போயிடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. தம்பி செஞ்ச பிரிஞ்சும் அண்ணன் செஞ்ச கத்திரிக்காய் பச்சடி உண்மையிலே அட்டகாசமாக சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.